இந்த வன்னியர் பறையர் ஒற்றுமையை சிதைப்பதற்கு இல்லை ஏற்கனவே இருக்கிற அந்த முரணை விரிவுபடுத்துவதற்கு இங்க ஏற்கனவே ஒருத்தங்க காத்துக்கினே இருக்கிறான். அந்த மாதிரி ஆட்களுக்கு வேண்டுமென்றே தீனி போட வேண்டும் என்று இந்த ரஞ்சித்தும் கமர்ஷியலா யோசித்து எடுக்கப்பட்ட படம் தான் இது. இப்போ வன்னியர் வீட்டிலேருந்து ஒரு பெண் போகுது, இல்லை வேற ஒரு வீட்டிலேருந்து ஒரு பெண்ணு போகிறேம்மா எவனா உன்னை சைட்டு கிட்ட அடிச்சான்னா நீ எஸ்சி இல்லாதவனா பார்த்து லவ் பண்ணு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொன்னால் அவனுக்கு பேர் அப்பன் இல்லை, அவனுக்கு பேர் மாமா. இந்தியா பாட்ரு ரெண்டு பேரும் எப்பயுமே மோதின்னு தான் இருப்போம், இல்லை அவர் சைனா பாட்ரு அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படுது இல்லை. அந்த குரூப் உள்ள ஆள் தான் ரஞ்சித். இப்படி பேசுகிறாங்களே இவங்கெல்லாம் உண்மையிலே சோறு தான் திங்கிறாங்களா வேற ஏதாவது திங்கிறாங்களா? ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்தார்னா இந்த திருமாவளவன் இந்த கூட்டம்லாம் இருக்க மாட்டேன். ஏண்டா தெலுங்கு கன்னடம் மலையாளி வந்தவன் போனவன் நாயி பேய் இவன் கூடலாம் நீ நிற்ப, வன்னியர் ராமதாஸ் அவர்கள் வந்தார்னா நான் நிற்க மாட்டேன். ஹே, அரசியல் தெரியாம தான் அவன் விசிகாவுக்கு பேர ஓசிகான்னு உன் பேர சொன்னானா? என்னது இது? கண்ணாமலான்னு இவனோட வயிற்று பழுப்புக்காக கண்ணாமலான்னு இந்த ஆள் பேசுகிறான். ஒரு பொது வழியில் ஒரு விஷயம் விஷமாக மாறும் அப்படின்ற போது அந்த விஷத்தை விதைத்து அதிலிருந்து ஒரு விளைச்சலை எடுத்து வயிறு விளக்கணும்ன்றது எவ்வளவு கேவலமான வேலை. அந்த வேலையைத்தான் இன்னைக்கு ரஞ்சித் செய்யறான்னு நான் பார்க்குறேன். ஒன்றுமாடா பொண்ணை செருப்பாகவும் பைக்காகவும் ஒரு பொருளாகவும் பார்க்குறீங்க. அது ஒரு உணர்வுள்ள ஒரு உயிர், அதற்கும் உணர்ச்சிகள் இருக்கும், அதற்கும் தன்மானம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஒன்றும் பார்க்கல. ஏன்னா இது என்ன கேடுகத்த புத்திரா? ஒரு உதாரணத்தையே வேறு ஒரு சமூகத்திலேருந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, பைக்காக பாருங்கள் செருப்பாக பாருங்கன்னு எப்படி துள்ளி குதிப்பீங்க? முதல்ல உங்கள் சமூகத்து பெண்களை அப்படி கூட இல்லை, முதல்ல பெண்களை ஒரு கண்ணியத்தோடு நடத்துவதற்கும் பேசுவதற்கும் எண்ணுவதற்கும் நீங்கள் முதல்ல கற்றுங்க. ரியலோன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் புரட்சி தமிழக கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். ஆணவ படுகொலை என்பது ஒரு அக்கறையினால தான் நடக்குது, இது வன்முறையோ கலவரமோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ரஞ்சித் என்பவர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இக்னோரன்ஸ் ஆஃப் த லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ் அப்படின்னு இருக்குது. சட்டம் இதுதான் சட்டம் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாருலையே உன்னை மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்லாம் கிடையாதுன்னு சட்டம் சொல்லுது. அறிவுகட்ட முட்டாள்வாதம் இது. அதாவது கொலை பண்ணுறது, அக்கறையில் கொலை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய முட்டாள்கள் வாதம் தான் நான் பார்க்குறேன். அதில் இவங்க பொதுவாக இந்த சமூகத்தில் காதல் பிரச்சனை இல்லை, தன்னை விட சமூகத்தில் கீழே இருக்கிறவனை காதலிக்கிறது தான் பிரச்சனை. இப்போ ஒரு எஸ்சி பையன் வேறு ஒரு சமூக பெண் காதலிச்சா பிரச்சனை. அதே ஒரு எஸ்சி பொண்ணு வேற ஒரு சமூக பையன் காதலிச்சா ஒன்றும் பெரும் பிரச்சனைலாம் இல்லை. கேட்பாயே வேற எங்கேயுமே பொண்ணு கிடைக்கலையா, அந்த மூஞ்சி தான் கிடச்சிதான் அவனுக்கு அப்படின்னு வீட்டில் கேட்பாங்க. இல்லை எனக்கு அதான் வேணும், நான் அது வரலாம் தற்கொலை பண்ணிப்பேன், அது பண்ணிப்பேன், இது பண்ணிப்பேன். என்னன்னா சரி கருமத்தை அப்படின்வாங்க. அப்படிலாம் என் கண்மரவா ஏதாவது நடக்கட்டும் அப்படின்வாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சமூகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் அந்த ஆணுக்கான சாதி இருக்குல்ல, அந்த சாதி அப்படியே ஒட்டி கொண்டு அடுத்த வாரிசுக்கு வந்துடும். அப்படிங்கிற போது ஒரு எஸ்சி பையனை கல்யாணம் பண்ணிட்டா, குறிப்பாக பறையர் பையனையோ இல்லை பல்லர் சமூக பையனையோ சக்கிலியர் சமூக பையனையோ கல்யாணம் பண்ணிட்டா அவர்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு அப்போ என்ன சாதியோ அந்த சாதி ஒட்டின்னு வந்துடும். இதுதான் எங்கள் பிரச்சனை. இந்த பைக்கு செருப்பு காணாமல் போனால் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறோமோ அந்த மாதிரி பொண்ணு காணாமல் போனால் அந்த ரியாக்ஷனில் அந்த கொலை நடக்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஏண்டா ஒன்றுமாடா பொண்ணை செருப்பாகவும் பைக்காகவும் ஒரு பொருளாகவும் பார்க்குறீங்க. அது ஒரு உணர்வுள்ள ஒரு உயிர், அதற்கும் உணர்ச்சிகள் இருக்கும், அதற்கும் தன்மானம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஒன்றும் பார்க்கல. ஏன்னா இது என்ன கேடுகத்த புத்திரா? ஒரு பைக்கு ஒரு ஷோரூம்லேருந்து ரிலீஸ் ஆகுது, அது ஒரு 5-6 கை மாறி கூட கடைசியில் ஸ்கிராப்புக்கு போகும். ஒரு செருப்பு அப்போ என்னத்தை நான் சொல்கிறது? இப்போ இந்த உதாரணத்தையே வேறு ஒரு சமூகத்திலேருந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, பைக்காக பாருங்கள் செருப்பாக பாருங்கன்னு எப்படி துள்ளி குதிப்பீங்க? முதல்ல உங்கள் சமூகத்து பெண்களை அப்படி கூட இல்லை, முதல்ல பெண்களை ஒரு கண்ணியத்தோடு நடத்துவதற்கும் பேசுவதற்கும் எண்ணுவதற்கும் நீங்கள் முதல்ல கற்றுங்க.
அப்புறம் வந்து பொது வழியில் கருத்து சொல்லலாம். இப்போது இவனுங்கெல்லாம் என்ன சொல்கிறானுவ, இது வந்து நாடக காதல், அதாவது காதலை நாடகமாக்குவதற்கு இங்கே ஒரு குரூப் இருப்பாங்க, ஒரு சிலர் இருக்கிறாங்க. நம்ம ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை சொல்ல முடியாது. அந்த கட்சியில் ஒருத்தர் 2 பேர் இருப்பான், ஊருக்கு 4 பேர் இருப்பான். அவன் காதலை நாடகமாக்கி அதுலேருந்து காசு பார்ப்பனே தவிர நாடகமாகவே ஒரு காதல் வராது. பொதுவாக எனக்கு இந்த காதல் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாது. காதல் எப்படி வரும்னா, இப்போ நீங்கள் சாதாரண ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தகுந்த தம்பி வயசில் இருக்கிறவன் டக்குன்னு பஸ்ஸில் ஏறுறான்னு வச்சிங்களேன், இப்படி பார்ப்பானுங்க பொம்பளை பக்கம், எது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குதுன்னு பார்ப்பான். அது பார்த்தானே அதை கொஞ்சம் அப்படியே உத்து பார்ப்பான். அது ஒன்றும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாது. பின்னாடிக்கிறது ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஒரு சுமாராக இருக்கும், அது இவனை உத்துக்குத்து பார்த்துன்னு வச்சுக்க, என்ன இதை பார்த்தா அது பார்க்குது, சரி அதையாக வேஸ்ட்டாக விடுவானே, சரி அதையும் பார்ப்போம் அப்படின்னு அதை உத்து பார்ப்பானோ. அப்புறம் அது இறங்குற போது இவனும் இறங்கி, என்னங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இப்படிங்க ஏதுங்கன்னு பேசி, அப்புறம் உன் பேர் என்ன, என் பேர் என்ன பண்ணுற, ஏது பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் எங்கன்னா பீச்சுக்கு போகிறது, இல்லை மலைக்கோட்டைக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. அப்புறம் தான் உன் ஊருன்னா, உங்கள் அப்பன் ஜாதின்னா, அதுன்னா இதுதான்னா, ஒரு ஸ்டெப்பு கடந்த பிறகு தான் இதெல்லாம் கேட்பானோ. அதால் எவனுமே பார்க்கும்போது இது அந்த வீட்டு பொண்ணு, இது இந்த வீட்டு பொண்ணு அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணி இங்கே வந்து லவ் பண்ணுறதுலாம் இல்லை. அதால் இவனுங்க வந்து சொல்கிறதே ஒரு ஹம்பக் தான் இது. அதால் இப்போ அதுக்கப்புறம் வந்து காதலிச்ச பிறகு தெரிய போகுது, இந்த சாதி அந்த சாதி தெரிய போகுது, அப்புறம் பிரச்சனை அது இது. இதில் பர்சனலாக என்னை பொறுத்த வரையும் இந்த காதல்களால் பாதிக்கப்படுவர்கள் நாங்கள் தான். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு இப்போ எங்கள் மாதிரி வீடுகளில் நாங்கள் வந்து 2வது தலைமுறை இல்லை, அப்படி 2வது தலைமுறைன்னு சொல்ல முடியாது, 2வது தலைமுறை வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லாமே தவிர முதல் தலைமுறையாக நாங்கள் வந்து நல்லா படிக்கிறோம். இப்போ எங்கள் அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க 5 பேர், எல்லாருமே அரசு வேலை தான். ஆனால் ஒன்றும் பெருசாக எல்லாம் எஸ்எல்சி அப்படி படித்தவங்க தான், ஒரு டிகிரியை தாண்டாதவங்க. இப்போ அடுத்த சமூகத்தில் நாங்கள் டிகிரியை தாண்டி போகிறோம், பொன் பிள்ளைங்களும் படிக்குதுங்க, போகுதுங்க, வருதுன்னு வச்சுங்க. பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். அப்படி இவன் வந்து டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு இவன் போய் எதையாவது ஒன்றில் பஸ்ஸை பார்த்து, எதையாவது ஒன்றில் கடத்தலில் பார்த்து, ஒரு திருவிழா பார்த்து கல்யாணம் பண்ணி போய் அவங்க கூட போய் செட்டில் ஆகி அங்கே போகிறதுங்கிறது எங்கள் சமூகத்துக்கு ஒரு பலவீனமாக தான் நான் பார்க்குறேன். இந்த சமூகத்திலேருந்து படிச்சுட்டு வரவனுங்க ஒரு நல்ல நிலைக்கு வரவன், ஒரு இடத்துல வேலைக்கு போகிறவன், அந்த சமூகத்தில் சொந்த அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, இல்லை ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு, இல்லை சொந்தக்கார பொண்ணை, சொந்தம் இல்லாத பொண்ணை கட்டினோம்னா அந்த சமூகமும் கொஞ்சம் அப்படி முன்னேறி வரும்ன்றதுல நான் கொஞ்சம் கருத்து உள்ளவன். பட் ஆனால் அதுக்காக வந்து காதலிச்சிட்டானா அதுக்கு எதிராலாம் நம்ம இருக்க முடியாது. அவன் காதலிக்கிறதுக்கு வேணால் நம்ம உடன்பாடு இல்லைனாலும் அந்த காதலிக்கிற உரிமையை பாதுகாப்பதில் நமக்கு மாற்றுக்கருத்துலாம் இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலையில் இவனுங்க திட்டமிட்டு இந்த மாதிரி வந்து இந்த பசங்க வந்து திட்டமிட்டு இந்த பெண்களை கவர்றான், போகிறான், வரான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு மாற்று சமூகத்திலேருந்து ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னு வச்சிங்களேன், எங்கள் வீட்டில் அதை தெய்வமாக தான் பார்ப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க, ஏய் அந்த புள்ள எங்கே வளர்ந்த புள்ள, என்ன மாதிரி புள்ள, அந்த புள்ள இங்கே வந்து நம்ம கூட இருக்குது, அதை போய் திட்டுற அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க கேட்பான். இதே நீங்கள் அதர் சைடில் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, ஏய் எந்த அந்த மூஞ்சில் என்ன தாங்க தெரியல, அது எங்கேருந்து வந்தது, அது பின்னாடியே சுற்றி நிற்கிற பார், உனக்கு புத்தி பார் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த பக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். இல்லை அந்த புள்ள ஏதாவது ஒரு துடிச்சு போய் பதஷ்டமாக ஒரு பொருளை எடுக்கிறது, போகிறது, வருது, இது எல்லாமே வந்து சிக்கலாக தான் இருக்கும். ஆக இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சமூகத்து ஆண்கள்லாம் திட்டமிட்டு இந்த மாதிரி எங்கள் பெண்களை கொண்டு போய் பண்ணிடுறான், போயிடறான், இந்த பொறுக்கி போயெல்லாம் இவெல்லாம் வியாபாரத்துக்காக சார். இவன் வந்து 90களில் வந்து சினிமாவில் வந்து வரான் சார், 2000க்கு அப்போ ஒன்று. இப்போ நீங்கள் அந்த ஆளோட நடித்த படங்கள் ஒரு 10 படம் சொன்னால் நம்மளால் சொல்ல முடியாது, ஏதோ 1-2 படத்தை சொல்லலாம், அவ்வளோதான். அப்படி இருக்க சூழ்நிலை 2000க்கு பிறகு அவருக்கு சுத்தமாக பட வாய்ப்பே இல்லை. அப்போது ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு நம்ம மீது ஒரு சாயத்தை பூசிக்கொண்டால் இன்றைக்கி வந்து பேசப்படுகிற பொருளாக மாறப்படுவோம். அப்படி மாறினா அதில் கொஞ்சம் படம் ஓடும் அப்படிங்கிறதுல இந்த மாதிரியான படங்களை எடுத்து அதற்கு ஒரு கான்ட்ரவர்சியாக பேச வச்சு அதுக்குன்னே ஒரு குரூப் இங்கே உட்காந்துனுக்கிறான். எப்படா பாமக என்ன சொல்லும், எப்படா வன்னியர் தரப்புலேருந்து யாராவது எதனா மூச்சு கட்டினான்னா டகால்னு போய் அவனுக்கு எதிராக நம்ம நின்று அப்படியே இந்த சமூகத்தை பாதுகாக்கிற மாதிரி இந்த வன்னியர் பறையர் ஒற்றுமையை வந்து சிதைப்பதற்கு, இல்லை ஏற்கனவே இருக்கிற அந்த முரணை விரிவுபடுத்துவதற்கு இங்கே ஏற்கனவே ஒருத்தங்க காத்துக்கினே இருக்கிறான், எப்படான்னு பார்த்து. அந்த மாதிரி ஆட்களுக்கு வேண்டுமென்றே தீனி போட வேண்டும் என்று இந்த ரஞ்சித்தும் கமர்ஷியலாக யோசித்து எடுக்கப்பட்ட படம் தான் இது. நீங்கள் இப்போ இவங்க எல்லாம் பேசுகிறாங்கல்ல, ஒரு பிரபல பத்திரிகை ஒன்று ஒரு
கிட்டத்தட்ட ஒரு 17-18 டிஸ்ட்ரிக்டில் ஒரு சர்வே பண்ணுறாங்க. சர்வே பண்ணி இந்த காதல் திருமணத்தில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு எடுக்கிற போது ஒரு 84 பெண்களோட லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதில் 67 பெண்கள் எங்கள் பெண்கள். 67 பெண்களும் எங்களோட மேல் கொம்புக்குதுன்றாங்கல்ல, அவங்களால பாதிக்கப்பட்ட பெண்கள். அப்போ நீங்கள் 84ல் 67 கழிச்சோம்னா அதில் ஒரு 10, 13, 17 பெண்கள் தான் 84 பெண்களில் அந்த மாற்று சமூகத்து பெண்கள். இப்போ இந்த சர்வேவை வச்சுக்கின்னு இவனுங்க இப்படி பேசுகிறானுங்களே, இவங்கெல்லாம் உண்மையிலே சோறு தான் திங்கிறானுங்களா, வேறு ஏதாவது திங்கிறானுங்களா? ஒரு நம்ம படம் ஓடணுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணு, எவ்வளவோ பேர் படம் எடுக்கிறான். ஆனால் ஏன் இந்த சாதியிலே முட்டுறீங்க? ஏற்கனவே இந்த பறையர் வன்னிமை ஒற்றுமை இங்கே வேணும், இந்த 2 சமூகமும் இங்கே இணைஞ்சிட்டோம்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் வளர்கிற போது இவனை ஒன்றினவே கூடாது. எப்படி திருமாவளவன் சொல்கிறார்ல, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்தார்னா இந்த திருமாவளவன் இந்த கூட்டணிலாம் இருக்க மாட்டேன். ஏண்டா தெலுங்கு, கன்னடம், மலையாளி, வந்தவன் போனவன், நாய், பேய், அவன் இவன், ஊர் பேர் தெரியாதவன், அப்பா அம்மா பேர் தெரியாதவன், இவன் கூடலாம் நீ நிற்ப. ஒரு தமிழ் சமூகத்தில் பெரும்பான்மை சாதிகளில் ஒன்றாக இருக்கிற வன்னியர் ராமதாஸ் அவர்கள் வந்தார்னா நான் நிற்க மாட்டேன், நாங்கள் 2 பேரும் தனித்தனி, அவர் பாகிஸ்தான் பாட்ரு, நான் இந்தியா பாட்ரு, 2 பேரும் எப்பயுமே மோதின்னு தான் இருப்போம், இல்லை அவர் சைனா பாட்ரு அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படுதில்ல. அந்த குரூப் உள்ள ஆள் தான் ரஞ்சித். இவனுங்களுக்கு இந்த பிளவு இன்னைக்கு இதை நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு சிலர் இந்த சமூகம் எங்கள் சமூகத்தில் எப்பா இந்த படத்தில் என்னப்பா நம்மளை அசிங்கப்படுத்தி வைக்கிறோம், ஏதோ இந்த விசிகாவை ஏதோ ஓசிகான்னு சொல்லிட்டான் நம்ம அப்படின்னு ஒரு குரூப் போய் படம் பார்க்கும். எதிர்த்தரப்புலையும் சில பேர் இது சரி இவனுக்கு இப்படி தான்டா அப்படின்னு சொல்கிற கொஞ்சம் பேர் இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுவான், ஏய் நல்லா வச்சு செஞ்சுருக்கலாம் அவன் விசிகாவை ஓசிக்கான்னு போய் பார்ப்போமா, ஒன்று நான் அந்த படம் பார்க்கலன்னு வச்சுங்க, வெளியில் சொல்கிறத வச்சு தான். ஏன்னா இப்போ இன்னைக்கு கூட ஏதோ ஒரு புகார்லாம் கூட கொடுத்துருக்காங்க ரஞ்சித் மேலே அப்படின்னு. இதுலேருந்து ஒரு 10 பேர், அதுலேருந்து ஒரு 10 பேர் இன்றைக்கி சினிமாவுக்கு போவான்ல. இன்றைக்கி சினிமா ரொம்ப நுணிஞ்சு போன நிலையில் தான் இருக்குது. இவர்கள் இதை ஒரு பிஸ்னஸாக பயன்படுத்தி 2 பேரும் சேர்ந்து விளையாடுறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதை பற்றி பல பேர் இன்றைக்கி பேசுகிறாங்க. இன்றைக்கி ரஞ்சித் கூட நான் பேசுனது தப்பு, நான் பேசுனது வேறு மாதிரியாக திரிக்கப்பட்டதா வெளியே வந்துடுச்சுன்ற மாதிரிலாம் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்ததா சொன்னாங்க. இதெல்லாம் இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்கிற வேலை சார். இதை இவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்க, எஸ்சி பசங்களை அசிங்கப்படுத்தணும், எஸ்சி கம்யூனிட்டி அசிங்கப்படுத்தணும்லாம் நினைக்கிறான். உண்மையிலேயே அவன் அந்த சமுதாயத்தில் இருக்கிற பெண்களைத்தான் அவர்கள் கொச்சைப்படுத்துகிறாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாரும் இப்போ எஸ்சி வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு அனுப்புகிறோன்னு வச்சுக்கோ, பள்ளிக்கூடத்துக்கு ஒரு காலேஜுக்கு அனுப்புகிறோமா, பார்த்து எவனா கொஞ்சம் நல்லவனா பார்த்து செட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பேர் அப்பன்ல, அவனுக்கு பேர் மாமா. அப்போது எவன் வீட்லேயும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. இப்போ வன்னியர் வீட்டிலேருந்து ஒரு பெண் போகுது, இல்லை வேற ஒரு வீட்டிலேருந்து ஒரு பெண் போகிறேம்மா பார்த்து எவனா உன்னை சைட்டு கிட்ட அடிச்சான்னா நீ எஸ்சி இல்லாதவனா பார்த்து லவ் பண்ணு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை வன்னியர் சமூகத்திலே, இல்லை நம்ம சொந்த செட்டியார் சமூகத்தில், சொந்த கவுண்டர் சமூகத்தில், அப்படி நம்ம சொந்த சமூகத்திலே பார்த்து நீ லவ் பண்ணால் பரவாயில்லம்மா அப்படின்னு எந்த வீட்லையாவது சொல்லுவாங்களா சார்? எல்லா வீட்லையும் என்ன நினைப்பாங்க, நம்ம புள்ள நம்ம வளர்த்துருக்குறோம், இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமணத்தை, மாப்பிள்ளை சரியானவனா, குடும்பம் எப்படி இருக்குது, என்ன வேலை செய்கிறான்னு நம்ம அனுபவத்திலிருந்து நம்ம ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை பண்ணால் அந்த புள்ள நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் தான் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ நாங்கள் பறையில் இருக்கோம், இப்போ நாங்கள் ஒரு வேற ஒரு சமூகத்திலேருந்து, இப்போ எங்கள் பிரிவில் 3 பிரிவு இருக்குல்ல, இப்போ பல்லர் வீட்டிலேருந்து பறையர் வீட்டில் பொண்ணு கொடுத்துருவானா, பறையர் வீட்டிலேருந்து அது ஒரு ஈஸியாக எல்லா சமூகத்துலேயும் நடந்துடா சார். இதையும் மீறி பல பசங்க லவ் பண்ணுங்க, நம்ம போய் அதுக்கு போய் முட்டு கட்டியா அந்த பிள்ளைங்களை போய் கொலை பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, இதெல்லாம் ஒரு நாகரிக காலத்தில் செய்ய முடியுமா? ஆனால் இதில் நம்ம ஒரு உண்மையும் இந்த நேரத்தில் மறந்துடக்கூடாது. இப்போ ஒரு வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு இன்னொருத்தனை லவ் பண்ணுதுன்னு வச்சிங்களேன், முதல்ல சொல்லி கிளி பார்ப்பாங்க. இல்லை அதுக்கப்புறம் அந்த பையன் அப்படி இப்படி இருக்கான்னா, சரிம்மா நம்ம பார்க்கலாமா, நம்ம கொஞ்சம் படிச்சுக்கிட்டு வாமா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு நினைப்பாங்க.
ஆனால் அப்படி பண்ணிட்டா இந்த சமூகத்தை சுற்றி இருக்கானுல்ல, சமூகத்தில்னா சுற்றி ஒரு ஊரில் ஒரு 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 1000 பேர் இருக்கிறான்னா அந்த 1000 பேர் இதுக்கு எதிராக இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு 4 நாய் இருக்கும். அந்த நாய் சொல்லும், யோ உன் பொண்ணு ஒரு எஸ்சி பையனை ஒரு காலனிக்காரனை கூட்டும் போச்சு பெரிய துண்ணில் தோலை போட்டு வெளில வந்துட்டேன், நான் அந்த செத்துருவையா இல்லைன்னா அவங்கள சாவடிச்சிருவேன் இப்படின்னு உசு பேசுறதுக்கு 4 நாதேரி பையன் எல்லா சமூகத்திலும் இருப்பான். அவனுங்களால வர வினை தான் இது. இதன் மீது அரசாங்கம் ஒரு சரியான நடவடிக்கை எடுத்துன்னு வச்சிங்களேன், இதை நம்ம ஓரளவுக்கு குறைக்கலாம். நீங்கள் இந்த திருப்பூர் பக்கத்தில் ஒரு தம்பி, அவன் தேவேந்திர குல வேளாளர் சமூகம், இவங்க தேவரில் ஏதோ ஒரு பிரிவு கல்லர்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் ஒரே ஊர் பக்கத்து ஊருக்காரங்க. திருமணம் லவ் பண்ணுறா, அதாவது படிக்கும்போதே ஏதோ ஒருத்தர் பார்த்து ஏதோ பழகிருப்பாங்க பொழுது. அப்புறம் இந்த பையன் வேலைக்கு போயிடுறான். இந்த பொண்ணும் அந்த இடத்துக்கு தற்செயலாக போயிருக்க வாய்ப்பு இல்லை. 2 பேரும் பிளான் பண்ணி போகிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு திருமண உறவு மாதிரி அப்படி நடந்து ஒரு வீட்டை எடுத்து வைக்கிறான். அந்த திருமணத்தை இந்த பசங்க வீடியோ எடுப்பு தான் விளையாட்டாக வீடியோ எடுக்கிறாங்களே, எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க. அப்போ வச்ச உடனே ஊர்காரங்களுக்கு அது தெரிஞ்சிடும்ல, எப்படி அந்த ஊரில் இருக்கிறவங்க பார்ப்பான்ல, என்னடா நம்ம ஊருக்காரங்கிறாங்கிறான், இப்போ நான் ஸ்டேட்டஸை பார்க்குறானுல்ல. அப்படி பார்த்து தெரிஞ்ச உடனே நேராக அந்த குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன உடனே அந்த பையன் ஒரு வீடு எடுத்து 2 பேரும் குடும்பம் நடத்துகிறாங்க. குடும்பம் நடத்துகிறாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சாப்பிட்டு தூங்கியிருப்பாங்களா? குடும்பமாக என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நடந்திருக்கு. அப்போ போலீஸ் போய் அந்த பையன் விசாரணை கூப்பிட்றாங்க. அப்போ போலீஸே சொல்கிறேன், டேய் நீ வராதரா, அவங்க அப்பா அம்மாலாம் அங்கே ரொம்ப கோவமாக்குறாங்க, அவனை அடிச்சிருவாங்க, நீ வராதன்னு அந்த பொண்ணை மட்டும் கூப்பிட்டு பெற்றோர் கூட அந்த பொண்ணை அனுப்பிச்சிட்றாங்க. இந்த பையன் பின்னாடியே 2 வீலர் எடுத்துக்கின்னு அந்த கார் பின்னாடியே ஊருக்கு இவனும் வந்துடுறான். நைட்டு வரானுவன். அந்த நைட்டாக அந்த பெண் கொல்லப்படுகிறான். கொல்லப்பட்டவொடனே காலையில் இந்த ஊரில் இந்த தண்டல் விடுறவனே ஒருத்தன் ஊருக்கு வருவான். தண்டல் அதான் அவன் தான் நினைக்கிறேன். அவன் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த ஊரில் ஒரு சாவு அந்த மாதிரி விஷயம் பேசிக்கிறாங்க அப்படின்ன உடனே இவனுக்கு அதிகாலையிலேயே தெரிய வந்துடுது. சார், அதிகாலையில் தெரிந்தவன் முறைப்படி புகார் கொடுத்து போலீஸ் விசாரிப்பதற்கு 4 நாள் 5 நாள் ஆகுது சார். இவன் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கே 4 நாள் ஆகுது. இந்த மனநிலை யோசித்து பாருங்கள். ஒரு எழுத படிக்க தெரிந்தவன், ஒரு விவரம் உள்ள பையன், தன் மனைவி இல்லை காதலி மனைவி, கல்யாணம் பண்ண மனைவி தானே, தன் மனைவியை கொன்னுட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு நேரடியாக போய் போலீஸில் சொல்லி உடனடியாக விசாரணைக்கு போலீஸாரை அழைத்து வருவதற்கான வாய்ப்பு இந்த கேடுகட்ட சமூகத்தில் இன்னமும் அமையலை. அப்படி இருக்கிற போது இத்தகைய பொறுக்கிகள் கண்ணாமலான்னு இவனோட வயிற்று பழுப்புக்காக கண்ணாமலான்னு இந்த ஆள் பேசுகிறான். இப்போ இன்றைக்கு பொதுத்தளத்தெல்லாம் ரஞ்சித் மட்டும் என்னது, அவர் நாடக காதல் தானே அப்படின்னு அவரோட பர்சனல் வாழ்க்கையெல்லாம் எடுத்து போடுறாங்கன்னு வச்சுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பொது வெளியில் ஒரு விஷயம் விஷமாக மாறும் அப்படின்ற போது அந்த விஷத்தை விதைத்து அதிலிருந்து ஒரு விளைச்சலை எடுத்து வயிறு விளக்கணுன்றது எவ்வளவு கேவலமான வேலை. அந்த வேலையைத்தான் இன்னைக்கு ரஞ்சித் செய்கிறான்னு நான் பார்க்குறேன். ஆணவ கொலை குற்றமில்லை என்று சொல்கிறது ஒரு அரசியல் அறியாமையில் சொல்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தோடு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு. ஆனால் ஆணவ படுகொலை நேர்ந்தவர்களுக்கு என்ன உறுதுணையாக இவர் நின்ன சம்பவங்கள் ஏதாவது இருக்காங்க சார்? இவங்க 2 பேரும் அரசியலும் ஒன்று தான் சார். 2 பேர் அரசியலும் பிழைப்பாத அரசியல் தான் சார். இதுன்னு அரசியல் அறியாமையா? இந்திய அரசியல் சொல்கிறேன் என்ன தெரியுமா சொல்லுது, 14 வயதுக்குள்ள உன் பையன், நீ பெத்த பையனே இருந்தாலும் என் பையன் தானே, நான் இவனை படிக்க வைக்க மாட்டேன்னா அது சட்டப்படி குற்றம். அவன் உன் பையன் இல்லை, அவன் நாட்டோட பையன் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அந்த நிலையில் இவருக்கு அரசியல் தெரியல. ஹே, அரசியல் தெரியாமல் தான் அவன் விசிகாவுக்கு மேலே ஓசிகான்னு உன் பேர சொன்னானா? என்னது இது என்ன? இப்போ ஆணவ கொலைகளில் இப்போ நம்ம மட்டும் என்ன பண்ணிட்டோம் சார்? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, இதை பல இடங்கள் இப்படி தான் சார் நடக்கும். இப்போ ஒரு வன்னியர் பையன் ஒரு எஸ்சி பொண்ணு, ஒரு பெரிய பணக்கார பொண்ணை எடுத்துன்னு போயிட்டான்னு வச்சிங்களேன், நேராக போய் எஸ்சி தலைவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, தலைவரை நம்ம வன்னியருக்கு எதிரானவங்கள நீங்கள் கட்சி நடத்துறீங்களா, எப்படியோ சண்டை கண்டை போட்டு அந்த பொண்ணை பிரிச்சுன்னு வந்துடுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டான். நேராக வன்னியர் தலைவர் யாராவது ஒருத்தரை பார்ப்பான். பார்த்து, தலைவரை இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துடுச்சு, என்னென்ன விஷயம் இருக்கு, இதை பண்ணுறோம், கொஞ்சம் செஞ்சு விடுங்களா, அதை கொஞ்சம் பிரித்து விடுங்களான்னா செய்வாங்க. அதே மாதிரி எஸ்சி பையன் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு கூட ஏதோ லவ் ஆகி போச்சு, அவன் பணக்கார வீட்டில் விட மாட்டுறான், வசதி வாய்ப்பு இருக்குது, எப்படிறா விடுறது அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சிங்களேன், நேராக எஸ்சி தலைவர்களில் தான் வருவானோ. தலைவரை இந்த மாதிரி இருக்குது, சரி என்ன பண்ணுறேன் சொல்லு, என்ன பண்ணுவேன், இதெல்லாம் பெரிய விஷயம், எங்கள் தலைவர் வரைக்கும் போய் தான் அதை முடிவு பண்ணணும் அப்படின்னோடனே அதை சரி கேட்டு செய்யறது இயல்பு தான். நீங்கள் சேவையாக செய்வாங்களா சார்? பணத்துக்காக தான். இது என்ன சேவை? இதில் என்ன சேவை பிரியாணி உப்மானின்னு பணத்துக்காக தான். இது எல்லா கட்சிகளும் நடக்கும். இது இதில் அவன் தான் செய்வான், இவன் தான் செய்வான் அப்படிலாம் இல்லை.
அப்போ இது வந்து நம்ம எல்லாரையும் எல்லா கட்சிகளும் நாடக காதல் பண்ணுறாங்க, இல்லை எல்லாரும் காசுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு செய்ய முடியுமா? நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் நினைக்கிறேன், ஒரு காதல் ஜோடி சென்னைக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்காங்க. அது வந்து சம்மந்தப்பட்ட தரப்புக்கும் தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச உடனே இவங்க வெளியில் அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இவனும் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துடுறான். இந்த சினிமாவில் வர சேசிங் மாதிரி. இவங்க ஊர் நாட்டுக்காரனு தானே. இப்படி வந்தவொடனே இந்த ஐஜி ஆஃபீஸுக்கு இதில் பீச்சாண்டா டிஜிபி ஆஃபீஸ் அந்த ரோட்டில் வந்தோடனே அந்த ஃபயர் சர்வீஸ் இருக்குல்ல, அந்த பக்கமாக இந்த ஆஃபீஸ் உள்ள பூந்துறானுவோம். திப்புன்னு 2 கார் போனோடனே அங்கே போலீஸ் மறிப்பாங்கல்ல. மறித்த உடனே அதில் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர் ஆணும் பொண்ணுங்கிறாங்க. இதில் ஒரு 5-6 பேர் ஆளுங்க இருந்த உடனே ஒரு பெரிய பரபரப்பாகிடுது. பரபரப்பானோடனே அந்த லிமிட்டில் இருக்கிற கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கே போயிடுறாங்க. அப்போ பையன் வந்து எஸ்சி பையன்னு தெரிஞ்சிடுது. அங்கே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. அப்புறம் அங்கே லோக்கலில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்கள்ல, நம்ம பையனாப்பா அப்படின்னோடனே இவங்க நேராக பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. சரி இது அப்புறம் பேசிக்கலாம், நாளைக்கு பேசிக்கலாம், இருட்டாகி போச்சுனோடனே பையனை வந்து ஒரு வீட்லேயும் பொண்ணையும் ஒரு வீட்லேயும் தங்க வைக்கிறாங்க. சார் வந்து பொண்ணை காசு வாங்கின்னு கொடுத்துட்டானுங்களே, கூட்டு போங்கண்ணே. இது இல்லைன்னு மறுக்க முடியுமா? சொல்லுங்கள். அதனால் இந்த மாதிரி 1-2 அங்கங்கே நடக்கும் சார். அதுக்காக நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தையே, இந்த சமூகத்தின் அடையாளம் இவங்க தான் அப்படின்னு எடுத்துகிட்டு, இந்த சமூகத்தில் இந்த மாதிரி காதலிச்சா இது இவங்க சொல்லி தான் காதலிக்கிறாங்க, இது வந்து பணம் பறிக்க தான் காதலிக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயங்கள். ஒரு காதலியை வந்து பிரித்து கூட்டு போயிட்டான்னா எத்தனை பசங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்க தானே செய்யுது. அதால் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் சார். இதை வந்து ஒரு பிழைப்புவாதத்திற்காக பயன்படுத்தி இதை பாருங்கள். இன்றைக்கி எதோ நம்ம பேச வேண்டிய நம்ம ரஞ்சித்துன்ற ஒருத்தர் பொறுக்கி எதையும் சொல்லிட்டான்றதுக்காக நம்ம இவ்வளோ நேரம் பேச வேண்டியது, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுறோம்ல. இப்போ இதை கொஞ்ச நாள் இழுத்து அரசியல் பண்ணணுன்னு இவங்களும் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அப்படியே என்னமோ இந்த சாதிக்காக அப்படியே உனக்கு உயிரை விட்டுற மாதிரி வந்து அசிங்கப்படுத்துகிறார், போயிட்டார் வந்துட்டாருன்னு இதை கொஞ்ச நாளைக்கு அரசியலாக கொஞ்ச நாளைக்கு ஓட்டலாம். வேறு ஒன்றும் இதில் பெருசாக நடந்துடாது. நடப்பு அரசு வந்து பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க நன்றி சார்.